friends, welcome to gayathri.hobbylobby. நாம இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் செய்ய போறோம். இது வந்துட்டு ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கு இல்ல அப்படினா டிவி ஸ்டாண்ட்ல நம்மளோட கார்டன் ஏரியாலலாம் வெச்சோம் அப்படினா ரொம்பவே அழகா இருக்கும். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஏர் ட்ரை க்ளே யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து எல்லா ஸ்டேஷ்னரிஸில் ஆன்லைனில் எல்லாமே வந்து கிடைக்குது. இது வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பால் சைஸ்க்கு வந்து எடுத்து உருட்டிக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு கிராக் விழுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா தண்ணி லைட்டாக தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பிளாஸ்டிக்கில் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு லைட்டாக உருட்டிக்கோங்க. அந்த கீழே பேஸ் தான் ரெடி பண்ணுறோம். அது வந்துட்டு சும்மா ரவுண்டு இல்லாமல் ஓவலும் இல்லாமல் அந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். மேலே வந்து லைட்டாக தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக டூத் பிக் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் வந்து கொடுக்குறோம் அங்கங்கே. எதுக்குன்னா வந்துட்டு நான் வந்து என்ன இப்போ கீழே பேஸ் வந்து பண்ண போகிறேன்னா புல் இருக்க மாதிரி ஃபுல்லாக புல் வெளியே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து லைட்டாக லைன் மாதிரி அந்த மாதிரி புள்ளி வச்சுட்டேன். அடுத்ததாக வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸ் ஒரு 4 பால் வந்து இது மஷ்ரூம் செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்துட்டு எடுத்து வந்து ஒரு நீளமாக கொஞ்சமாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு கீழே பகுதி வந்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக வந்து தட்டிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக கீழே நிற்கும். மேலே பகுதி வந்து கொஞ்சம் கூர்மையாக இருக்க மாதிரி ஓரளவுக்கு அந்த காளான் வந்து தலை வந்து செஞ்சோம் அப்படின்னா காளானோட இது வந்து நிற்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதே டூத்பிக்கே வச்சு லைட்டாக ஓரங்களெல்லாம் லைட்டாக லைன் மாதிரி போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக இதே மாதிரி இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு செஞ்சதோட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் காளான் வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அடுத்தது ரெடி ஆகிடுச்சு. இப்போது காளானோடைய தலைப்பகுதி வந்துட்டு செய்ய போகிறோம். ஹெட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கோன் மாதிரி லைட்டாக ஒரு முக்கோணம் மாதிரி அந்த மாதிரி ஷேப்பில் வர மாதிரி வந்துட்டு உருட்டிட்டு கீழே சைடு இருக்கு இல்லையா, அது வந்து கட்டை விரல் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு குழி மாதிரி பண்ணிவிட்டு ஓரங்களில் வந்து லைட்டாக வெளிப்பக்கமாக அழுத்தி விட்டு விரிச்ச மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் லைட்டாக எப்படி சொல்கிறது ஒரு கொடை மாதிரி அந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த பகுதி இருக்கு இல்லையா கீழே பகுதியில் வந்து அதே மாதிரி டூத்பிக்கே வச்சுட்டு லைட்டாக லைனாக போடு மாதிரி போட்டுக்கிறேன். காளானில் அப்படி தானே இருக்கும், உள்ளார பகுதியில் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொன்றும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு ஏதாவது ஒரு க்ளூ ஒயிட் க்ளூவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபெவிகால் இருந்தால் கூட ஓகே, அது கூட யூஸ் பண்ணலாம். லைட்டாக இந்த மாதிரி க்ளூ வந்துட்டு அந்த க்ளேயில் வந்து வச்சுட்டு அந்த தலைப்பகுதி மாதிரி செஞ்சோம் இல்லையா காளானோட இதை அதை வந்து மேலே வச்சு கரெக்டாக நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பேஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அது மேலேயும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்து இன்னொன்று வந்து சின்னதாக காளான் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாலும் அதையும் வந்துட்டு ஒட்டிட்டு இது வந்து ஃபுல்லாக ஸ்டெம் வந்து பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சும்மா வளைஞ்சு நெளிஞ்ச மாதிரி லைட்டாக இருந்தால் தான் ஒரிஜினல் மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து என்ன பண்ணுறேன்னா ரெண்டாவதாக ஒட்டுறது வந்துட்டு லைட்டாக சாய்ச்ச மாதிரி வந்து ஒட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு குட்டி குட்டி பால்ஸாக வந்து பண்ண போகிறேன். எதுக்குன்னா வந்து கல் மாதிரி தரையிலெல்லாம் வந்துட்டு அங்கங்கே கல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுக்காக குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதையும் வந்து க்ளூ போட்டுட்டு அங்கங்கே காளான் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து எங்கெங்கே ஒட்டணும் அந்த மாதிரி எங்கே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது வந்துட்டு இப்போ காயறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னா ஒரு 24 மணி நேரம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காஞ்சதுக்கப்புறமா பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து ஒயிட் கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக தண்ணி கலந்து அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த கீழெல்லாம் வந்து லைனாக போட்ட மாதிரி இருக்கு இல்லையா மேடு பண்ண மாதிரி இருக்கலாம் அந்த இடத்துல நல்லா பெயிண்ட் வந்து இறங்கி நல்லா ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்படி கொடுத்துட்டு இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்படி ஒயிட் கலர் கொடுத்தோம்னா அடுத்த கலர் கொடுக்கும்போது நல்லா பிரைட்டாக தெரியும். அதுக்காக தான் ஒயிட் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பாருங்கள் சட்டுன்னு காஞ்சிரும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடித்த உடனேயுமே காஞ்சிருது. அதுக்கடுத்து இப்போ கலர் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து என்ன கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லோவும் க்ரீனும் நான் இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு டபுள் ஷேடு தர மாதிரி ஃபஸ்ட்டு எல்லோ அடித்து அது மேலேயே வந்து க்ரீன் வந்து அடிக்க போகிறேன். பார்க்குறதுக்கு வந்து ஒரு புல்வெளி மாதிரி தெரியறதுக்காக அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன்.
கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் க்ரீன் அந்த மாதிரி கலந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண மாதிரி தான் அடிக்க போகிறோம். பர்ஃபெக்டாக அடிக்கணும்னால அங்கங்கே எல்லோ அங்கே க்ரீன் அங்கே அப்படி தெரிஞ்சதுனா தான் வந்து நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். இதே கலர் தான் அடிக்கணும்லாம் கிடையாது. அவ்வளோதான், ஃபுல்லாக அடிச்சாச்சு. இதே மாதிரி பின்னாடி சைடும் கீழே சைடு இருக்கும் இல்லையா, அதுலேயும் வந்துட்டு ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். டபுள் கலரே தான் ஃபுல்லாகவே அடிச்சிருக்கேன். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரௌன் கலர் எடுத்துட்டு அந்த குட்டி குட்டி கல் மாதிரி தெரியுற இடத்துலலாம் வந்து ப்ரௌன் கலர் வந்துட்டு அடிச்சிட்டேன். அப்போதான் வந்து கல் மாதிரி தெரியும் அப்படின்றதுக்காக. அடுத்து அதனோட தண்டுக்கெலாம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஒயிட் கலர்லேயே வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்துட்டு ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணியாச்சா ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் வர மாதிரி, பியூர் ஒயிட்டும் இல்லாமல் ப்ரௌனும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு லைட் கலராக தெரியறதுக்காக அந்த ஸ்டெம்ப்லலாம் வந்து அந்த கலர் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த தலைப்பகுதியோட கீழே உள்ளார சைடு இருக்குல்லையே அதுலேயே அதே கலர் தான் வந்து அடிச்சிருக்கேன். அடுத்தது மேல் பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் அடிச்சுக்கோங்க. இது வந்து கலர் கலராக அடித்தாலும் வந்து நல்லாயிருக்கும். வைலட்டு க்ரீன் அந்த மாதிரி டார்க் கலர்ஸ்லாம் அடிச்சிங்கனாலும் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக வந்து ரெட் கலர் வந்து அடிச்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சு நம்ம வந்து ஷோகேஸ்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த ரெட் கலர் காயிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டூத் பிக்கில் வந்து ஒயிட் பெயிண்ட்டை கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே டாட்டாக வச்சோம் அப்படின்னா நம்மளோட மஷ்ரூம் வந்துட்டு ரெடி ஆயிரும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அக்ரலிக் பெயிண்ட்லேயே கோல்டன் கலரை வந்துட்டு லைட்டாக ஒரு இது ட்ராப் மட்டும் எடுத்து அப்படியே விரலில் தான் வந்துட்டு லைட்டாக அது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக அப்ளை பண்ணி விட்டோம் மேலே அப்படின்னா வந்துட்டு பார்க்க கொஞ்சம் ஷைனிங்காக லுக் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இது மட்டும் கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய மஷ்ரூம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பார்க்க வீடியோ ரொம்ப பெருசாக தெரியுது, பட் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். காயறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு டைம் எடுக்கும். மற்றபடி நம்ம செய்கிறதெல்லாம் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். நம்மளுடைய க்யூட்டான ஒரு மஷ்ரூம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஆட்ரை கிளே யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gayatri. Thank you. Bye-bye. Take care.